வணக்கம் மக்களே, குட் மார்னிங் டு ஆல். நான் பார்த்துட்டேன் விடாமுயற்சி படம் பார்த்துட்டேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இது. நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், அந்த பிரேக் டவுன் படம் நான் ஒன்றும் பார்க்கல. மேபி பார்த்துருக்கலாம், பார்த்தா மாதிரி சுத்தமாக ஞாபகம் இல்லை. இந்த ரிவ்யூ பார்க்காம பார்த்ததுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ. ஈவினிங்குள்ளே பிரேக் டவுன் பார்த்துட்டு அது போஸ்ட் தட் அந்த ரிவ்யூவும் முடிஞ்சால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், இல்லை ஒரு தனி வீடியோவை போடுறேன். ஸோ நான் டு த ரிவ்யூ ஆஸ் அ ஹோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அஜித் வந்து அந்த படத்துக்கான ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. மற்ற படங்கள் வந்து இந்த ஹீரோயிசம் மாஸ் காட்டும் போது ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசும்போது நல்லா இருந்தால் கூட அந்த மாஸ் ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டுக்கு நல்லா இருக்கே தவிர அதுக்கப்புறம் லேட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி ரிவீல் பண்ணாமல் ஹவு டு இதுன்னு ஹேவ் நோட்டட் சம் பாயிண்ட்ஸ். ஸோ 7 PM ஷோக்கு போயிருந்தேன். இட் ஸ்டார்டட் பை 7:15 PM. அவ்வளோ ஆட்ஸ் போட்டாங்க, 15 மினிட்ஸ்க்கு ஆட்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் படம் ஆரம்பிச்சது. அண்ட் படம் த்ரூவாகவே நிறைய பேர் நேற்று ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லேக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லேக்காக தெரியல, நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்தது. மேபி நிறைய பேர் வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்டை வெறுக்கிறவங்களே வந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மாஸ் ஃபேக்டர் இல்லைங்கிறதே அவங்களுக்கு ஒரு குறையாக இருக்குது. அவங்களுக்கே தெரியாமல் தேவை அடிக்டட் டு த மாஸ் ஃபேக்டர்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அது ரொம்ப எங்கேஜிங்காக தான் இருந்தது. பட் நவ் இப்போ நான் சொல்லியே ஆகணும், இளையராஜா சாரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் இந்த பிஜிஎம்மில் நம்மளை எவ்வளோ கட்டி போட்டு வச்சுருந்தாங்கங்கிறது இந்த லேக் இங்கே தெரியுது. ஐ டோன்ட் மீன் டு சே தட் பிஜிஎம் வந்து அனிருத் நல்லா போடலைன்னு சொல்ல வரல. பட் அந்த மாஸ் சீனுக்கெல்லாம் அவர் அடிச்சு காலையில் கத்தி படம்லாம் இன்னி வரைக்கும் வந்த படத்துலேயே நான் பார்த்த 40 வருஷம் 30 வருஷமாக நான் பார்த்த படத்துலேயே பெஸ்ட்டு பிஜிஎம்னு கத்தி படம். ஆனால் அந்த மாஸ் சீனுக்கு இருக்கிற பிஜிஎம் வந்து இந்த இமோஷ்னல் சீன்ஸுக்கு அவர் கனெக்டிங்காக கொண்டு வரல. மேபி அவர் அதில் உட்காரல, மேபி அந்த டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் அவ்வளோ வேலை வாங்கலை. they didn't want to spend so much time on it. இல்லை என்னன்னு தெரில, இது நீட் சம் டைம். அதெல்லாம் ரொம்ப நல்ல எங்கேஜிங் சீன்ஸு இந்த பிஜிஎம்னால லேக் ஆகிற மாதிரி தெரியுது. நிறையா படத்தில் இந்த பிஜிஎம் இல்லைன்னா அந்த லேகெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுறது, அதாவது இந்த சமையல் பண்ணும்போது லைட்டாக சக்கரை தூவி விடுவாங்க. இந்த மாதிரி அந்த பிஜிஎம்மோட மேஜிக் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அது கொஞ்சம் மெனக்கெடணும். இட் வில் டேக் சம் டைம் அண்ட் தே ஹேவ் டு கிவ் சம் டைம் ஃபார் இட். ஸோ எஸ், 7 o'clock ஷோ 7:15 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எஸ் எங்கேஜிங்காக இருந்தது. அதில் சில அஜித் வந்து எடுத்தோடனே ரொம்ப டேஷிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வச்சு கொஞ்சம் எங்காக தெரிஞ்சார். பட் அந்த மூஞ்சி கொஞ்சம் கிராஃபிக்கலி ப்ராசஸ்டுங்கிற மாதிரி இருந்தது. மேபி இதை கூட டன் சம்திங் அபவுட் இட். பட் நல்லா இருந்தார். அண்டு த்ரிஷா வாஸ் எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் சில பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் கடத்தி போகிற சீனில் கூட அழகாக தெரியுறாங்கன்னு. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ரேம்லேயும் செமையாக இருந்தாங்க. அண்ட் இதை சொல்லியே ஆகணும், ஆரவ் வந்து செம்ம டேஷிங் பர்சனாலிட்டி. அவரை வந்து அழகாக அவரோட மீட்டருக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அந்த ஆக்டிங் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளோட ஃப்ளாஸ் தெரிஞ்சிடும், நம்ம புதுசுங்கிறது தெரிஞ்சிடுங்கிறது அழகாக தெரியாத அளவுக்கு அந்த ரோலில் லிமிட் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம், நல்லா இருந்தார். ரொம்ப டேஷிங்காக ரொம்ப நல்லா இருந்தார். அண்ட் அர்ஜுன் சொல்லவே வேணாம், அந்த ஆட்டிடியூடு, அந்த மாஸ்னஸ் வந்து அவர்கிட்ட இருந்தது. கொஞ்சம் அந்த மாஸ்னஸ் நம்ம அஜித் கிட்ட ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு அர்ஜுனை பார்த்ததுக்கப்புறம் தோணித்து. பட் அந்த கதைக்கு ஏற்ற ஹீரோவாக நடிச்சிருந்தார், ரொம்ப ஆப்டாக நடிச்சிருந்தார் அஜித். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி. ஆக்சுவலி அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ நீங்கள் மாஸ் ரொம்ப எதிர்பார்த்து போகிறீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு படம் தான் வேணும். கொஞ்சம் மாஸ் ஃபேக்டர் தேவையே தவிர இட் இஸ் நாட் அட் ஆல் பேட். இது பேடுன்னே சொல்கிற அளவுக்கு பேடான மூவி கிடையாது. நல்லா இருந்தது படம். அண்ட் நான் இதை வந்து பிரேக் டவுன் பார்க்காத சொல்கிற ரிவ்யூ. ஓகே, பிரேக் டவுன் பார்த்துருந்தா ஃபஸ்ட்டே பிரேக் டவுன் பார்த்துருந்தேன்னா மை இம்ப்ரெஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பார்க்கலாம், இன்னைக்கு ஈவினிங் தான் பார்க்க போகிறேன். ஸோ பிரேக் டவுன் பார்க்காம ஃபஸ்ட்டே இந்த படம் பார்த்ததுக்கு நல்லா இருந்தது. படம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்டரி கடைசி வரைக்கும் என் டு. ஸோ எஸ், அந்த கிராஃபிக்கலி ப்ராசஸ்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். இன்ஃபேக்ட் படம் வந்து ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக இருந்தது. எங்கேயுமே மிஸ் ஆன மாதிரி தெரியல. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வருது. அர்ஜுன் அண்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரெஜினா கசாண்ட்ரா, அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லா தான் இருந்தது. எதுவுமே லேக் இல்லை. அந்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் கனெக்டிங்காக இமோஷ்னலி கனெக்டிங் பிஜிஎம்ஸ் வேணும். அந்த அஜித்தோட பேஸ் வாய்ஸ் சூப்பராக இருந்தது. ஆரோவுக்கும் ஒரு பேஸ் வாய்ஸ் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அர்ணவ் வந்து ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருக்கலாமோன்னு தோணிது.
அஜித் நம்ம அவ்வளோ பார்த்துருந்தாலும் அவருமே இன்னும் கொஞ்சம் வரலாமோன்ற மாதிரி தான் இருந்தது. படம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஐடோனோ அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தவங்களுக்கு இந்த சீன் வரும் அந்த சீன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து அந்த ஏமாற்றத்தினால அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த அஜித் ஃபேன்ஸ் வரவங்களுக்கு என்னடா அவர் இப்போ அடிப்பாருன்னு பார்த்தா எந்த அடிப்பாருன்னு பார்த்தா அடிக்கலையே. ஒரு சில சீன்ஸ்லாம் தோணித்து. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி அடி வாங்கினோன்னா பாஷா மாதிரி அப்படியே அங்கிட்டு அப்புறம் அப்படியே குமரால ஏந்திருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கே தோணித்து. அஃப்கோர்ஸ் அந்த இது தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு அந்த பேர் போடுறச்செல்லாம் எல்லாம் கத்தும் போது இந்த ஆரவாரம் தேவைப்பட்டுச்சு. நல்லா தான் இருந்தது அது. பட் அங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். மேபி கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக ஆட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் மீட்ரு வந்து ஒரு 90% என்னையை பொறுத்த வரைக்கும். அஜித் ஃபேன்ஸ்லாம் 10% கூட இல்லைன்றுவாங்க. ஸோ 90% இன்னொரு 10-20% ட்ரமேட்டிக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் தான். பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் மூவி. ஃபேமிலியோடு போய் தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் இதே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இந்த படத்தை. இல்லாட்டி ஃபுல்லாக மாஸ் படமாக வந்துடும். ஃபஸ்ட்டு 5 நாள் 10 நாள் ஓடும். அது கலெக்ஷன்லேயே ஹாப்பியாகி திருப்பி ஃபுல்லாக மாஸ் படமாக நாய்ஸி மூவிஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் என்கரேஜ் திஸ் மூவி. படத்தோட மெயின் ப்ராப்ளம்னா அந்த ஸ்டோரி வந்து ஒரு சஸ்பென்ஸ் படம். ஒன்ஸ் அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸை கொண்டு வருமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்க்கான சில டயலாக்ஸு, சில பாடி லாங்குவேஜஸ்ஸு, நம்ம இதெல்லாம் ரஜினி சார்லாம் வந்து ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரி மாஸ் மொமெண்ட்ஸ் இல்லை. வேதாளம் படத்தில் தெரிக்க விடலாமா அந்த மாதிரி சீன்ஸ்க்காக சில பேர் திருப்பி போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ஸும் இல்லை. ஸோ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் படம் இஸ் குட், வெரி குட். அதுக்கேற்ற படமாக எடுத்துருக்குறாங்க. ரீமேக் படத்தோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னா நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு வரைச்சே அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு மீட்டரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. ஸோ அதில் வந்து தி வில் மிஸ் வாட் திஸ் மூவி இஸ். இந்த படம் என்ன எடுத்துருக்காங்கன்றது. ஸோ நானே வந்து நிறைய ரீமேக் படம் பார்த்து ரொம்ப என்னடா அது இப்படி போயிட்டுருது இப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ அந்த படம் பார்க்கறச்சு பிரேக் டவுன் படம் பார்க்கறச்சு ஒரு நல்ல இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பிரேக் டவுன் படத்தை நம்ம டேரக்டர்லாம் பார்த்துட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இது இம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கிறச்சே இவ்வளோ கிளியராக அந்த மூவியை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லா டெலிவர் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். பட் அது பிரேக் டவுன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதை சொல்ல முடியும். ஸோ பிஃபோர் தட் அதை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது முடியாது. நான் அப்பப்போ கீழே பார்க்குறேன். லுக்கிங் அட் ரிவ்யூஸ்லாம் எழுதியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி ஆகணும்னு. ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்கேன். மெயினாக அந்த ஃபைட் சீனு செகண்ட் ஹாஃபில் ஆல்மோஸ்ட் நியர் த கிளைமேக்ஸு இந்த ஹம்மர் காருக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் படம் எடுத்திருப்பாங்க. மேலேருந்து அந்த சீட்லேருந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்ஸு, அந்த கவரேஜு, அந்த லைட்டிங் அட்டகாசமாக இருந்தது. அந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஃபைட் சீன்னு சொல்கிறச்சே அப்போ தான் ஃபைட்டே ஆரம்பிக்குது. அப்போ தான் அஜித்தே ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அஜித் வரைக்கும் அடி தான் வாங்கிட்டு இருப்பார். ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் அடிக்க ஆரம்பிப்பார். ஸோ அந்த ஹம்மர் சீன் மேலே டாப்லேருந்து காமிச்சிருப்பாங்க. மேபி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த காரை செட் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப அந்த 2 minutes 1 minute தான் இருக்கும் அந்த சீனு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி படத்தை விட்டு வெளில வரைச்சே சில ஃபேன்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 2 சின்ன பசங்க, எனர்ஜெட்டிக்கான சின்ன பசங்க, அந்த பசங்க வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. படம் ரொம்ப வேஸ்ட்டு, நான் தூங்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த அஜித் வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து அந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக காமிச்சு தான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான்லாம் 100% சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப நல்லா இருந்தது படம். அண்டு ரொம்ப மாஸ் படம் ரொம்ப எதிர்பார்த்து போகிறவங்க போய் எதை டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அஜித்துக்கு ஏற்ற படம். நான் அந்த ஸ்டோரியை வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னும் போது ரொம்ப ஒரு வீக் பர்சனாலிட்டியாக இருந்தாங்கன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபுல்லாகவே அப்படியே ஒரு டிப்ரெஸ்டு மூட்லேயே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஓவராக தைரியமாக கொடுத்தாங்கன்னா அந்த த்ரில் ஃபேக்டர் இருக்காது. அது ரெண்டுத்துக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அஜித் சாரை ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நம்மளை என்கேஜ் பண்ணுறது அவரோட மாசை கம்மி பண்ணதுனால தான். ஒரு மாதம் எல்லாரையும் அடிச்சுட்டு டிம்முன்னு எல்லாரையும் அடிச்சுட்டு பண்ணார்னா ஓகே, ஒரு எல்லாரையும் அடிச்சுட்டு ஹீரோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு போகிறாரு, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவரை சப்ளைமாக காமிச்சு கடைசியில் மாஸ் ஏற்றி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி குட் தான். மேபி இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் இந்த சஸ்பென்ஸ் அந்த த்ரில் இருந்திருக்காது படத்தில். தட்ஸ் மை ஃபீலிங். அதனால் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். மாஸ் இல்லையேன்னு பார்க்காதீங்க. மாஸ் படமே பார்த்தா ரொம்ப நாய்ஸியாக தலைவலியாக இருக்குது.
அண்ட் அபவுட் த ஆடியோ, தியேட்டரில் ஆடியோ நல்லா இருந்தது. படம் வந்து தியேட்டர் மெட்டீரியல், பிக்சரைசேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஆடியோவில் அவ்வளோ பெருசாக என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணல. எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணப்போ தானே நான் கத்தியோடு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 படம் வந்திருந்தது, ஆனால் கத்தி அளவுக்கு இல்லை. கத்திலாம் அந்த மியூசிக்லாம் இன்றைக்கி கேட்டாலும் அப்படியே பூரிச்சு போகும். வேதாளம் மியூசிக்லாம் தெரிக்க விடலாமாங்கும் போது வரும்போது மியூசிக்லாம் அதெல்லாம் செம மாஸ் பிஜிஎம்ஸ். அதேமாதிரி சிவாஜி படத்தில் வர ரஜினி சாருக்கு வர பிஜிஎம், ஜெயிலர், இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஜெயிலர் படத்தில் வர பிஜிஎம்லாம் அட்டகாசமாக இருந்தது. ஜெயிலர் படம்லாம் நான் 7 தடவை தேட்டரில் பார்த்தேன். அது ஏன்னு நான் பார்த்தேன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறச்சே என்னடா ரொம்ப மாஸ் காட்டி ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க மாதிரி இருந்தது. பட் ஆனால் திருப்பி போய் பார்த்தேன், 7 தடவை போய் பார்த்தேன். ஃபேமிலியோடையே போய் பார்த்தேன் 7 தடவை. ஏன்னு பார்த்தோன்னா அந்த பிஜிஎம் வந்து அப்படியே பிடிச்சி இழுக்குது. ஸோ அந்த பிஜிஎம்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு டைம் கொடுக்கணும், அதுக்கு டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் உட்காந்து அந்த இமோஷனலி கனெக்ட் ஆகுதான்னு மேட்ச் பண்ணி 2-3 தடவை இட்ரேட் பண்ணணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். எவ்வளவோ காரணங்களுக்காக படம் லேட் ஆகுதுன்றாங்க. இந்த பிஜிஎம்காக கொஞ்சம் லேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல பிஜிஎம்மாக வாங்கியிருக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் மேபி அனிருத் இஸ் வெரி பிஸி, பட் ஸ்டில் உட்காந்து வாங்கினா தான் அந்த படத்தை கேட்டு இந்த மொமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த நிறைய இடத்துல இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கோப் இருந்தது, லேக் இருக்கிற சீன்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் தான் நம்ம மியூசிக் டைரக்டருக்கான ஸ்கோப்பே. லேகுன்னு சொல்ல முடியாது, எங்கேஜிங்காக இருந்தது. எங்கேஜிங்காக இருக்கிற போதே இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் போட்டிருந்தாங்கன்னா அந்த சீன்ஸு ப்ளஸ் அந்த மியூசிக் ரொம்ப அப்படியே படத்தையும் தூக்கி விட்டுருக்கும். அந்த மியூசிக் டைரக்டர் மேலே ஒரு ஈர்ப்பு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். தேவையில்லை அப்படின்னு நினச்சிருந்தாலும் ஸ்டில் நாங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம்ல, எங்களை ஏமாற்றிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இமோஷ்னலி கனெக்டிங் சீன்ஸ்க்கு பிஜிஎம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் அனிருத் ஹேஸ் டு இம்ப்ரூவ் அ லாட். ஒரு வீடியோ பார்த்துருந்தப்போ ஏஆர் ரஹ்மான் சொன்னார், நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கீங்க, கொஞ்சம் கிளாசிக்கலாக கொடுங்க. அந்த இமோஷ்னலி கனெக்ட் சீன்ஸ் வரணும்னா அந்த கிளாசிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணால் தான் வருமோனுமோ, அதனால தான் ஹிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது பண்ணணும், நிச்சயம் பண்ணணும். பட் மாஸ் சீன்ஸுக்கெலாம் அவரை இப்போதைக்கு அடிச்சிக்க முடியாது, போட்டு இடிஎம் போட்டு அடிச்சிடுறாரு விக்ரம் படத்தெல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது, எங்கேஜிங்காக இருந்தது, அதெல்லாம் ஒத்துக்கணும். இந்த படத்துக்கு கொஞ்சம் அந்த எங்கேஜிங் சீன்ஸில் அவருக்கு இருந்த ஸ்கோப்பை மிஸ் பண்ணிட்டார். எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஆரவையோ அஜித் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாமேன்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். அண்ட் ஃபர்காட் டு ஆட் ஒன் பாயிண்ட், அந்த ரஜினா கசேன்ட்ராக்காக அர்ஜுன் சார் ஒரு ஃபைட் ஒன்று வரும், அப்படியே காலை தூக்கி சூப்பராக ஃபைட் போடுவார். உடனே ஃபைட் படம் அப்படின்னு போதுங்க, ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு மூவி, இமோஷனல் ஆக்ஷன் த்ரில்லர், இது ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். அண்ட் பின்னாடி பார்க்குறது என்னோடய தியேட்டர். நான் இது வந்து என்னோடய தியேட்டர்லேயே ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு வச்சுருந்தேன். பட் ஜஸ்ட் ஃபார் த ரிவ்யூ. அண்ட் ரொம்ப நாளாக இந்த தியேட்டர்ஸில் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நிறைய தியேட்டர்ஸ் பண்ணிட்டு ஏரோ ஹப்பில் போய் பார்த்துருந்தேன். ஸோ தட்ஸ் த பாயிண்ட் டு ஆர்டர். திஸ் இஸ் மை தியேட்டர் அண்ட் என்னோட தியேட்டரோட ரிவ்யூ அண்ட் த கேட்ஜெட்ஸ் கூடிய சீக்கிரம் ஐ வில் அப்டேட் ஆன் மை சேனல். ஸோ தேங்க்யூ, ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Go and watch. Thank you and please like and subscribe. I'm a new channel. கொஞ்சம் appreciate பண்ணி விடுங்க. Thank you.